பவளமல்லி மரம் நைட்டான்ட்ரஸ் அபோட்டிட்ரஸ் ஓஷியா என்ற தாவர குடும்பத்தை சார்ந்தது. பாரிஜாதம், பவளமல்லி வேறு என வேறு பெயர்களும் உண்டு. இலை, மலர்கள், பட்டை முதலியன பயன் தரும் பாகங்களாகும். பவளமல்லி மரம் சிறு மர வகையை சேர்ந்தது. இதன் பூர்வீகம் தென்கீழ் ஆசிய நாடு தாய்லாந்து நாட்டில் காஞ்சனபுரி மாநிலத்திலும் காணப்பட்டது. இது இந்தியா முழுவதும் வளரக்கூடியது. வீட்டு தோட்டங்களிலும் நந்தவனங்களிலும் வளர்க்கப்படுகிறது. இந்த மரம் வளமான மண்ணில் நன்கு வளரும். இதற்கு சிறிது வெயிலும் நிழலும் தேவைப்படும். 10 முதல் 25 அடி உயரம் வரை வளரக்கூடியது. நீர் தேங்காத இடத்தில் நன்கு வளரும். இதன் இலைகள் நீள்வட்ட வடிவில் கூரான முனைகளுடையது. எதிரடுக்கில் அமைந்திருக்கும். இலைகள் சொரசொரப்பாக இருக்கும். இலைகள் தளவாடங்கள் மெருகேற்ற பயன்படும். பூக்கள் பவள நிறம் பட்டு வகை துணிகளுக்கு சாயமேற்ற பயன்படும். கிளை நுனையில் பூக்கும். பூக்கள் பவளக்காம்பு வெண்ணிறமும் மல்லிகை பூ போல் அமைந்திருக்கும். நறுமணம் உடையது. வலிமையின் ஓர் புதிய அத்தியாயம். அக்னி 550D கம்பிகள். அக்னிக்கு நிகர் அக்னிதான். பூக்கள் 5 முதல் 7 இதழ்களை உடையது. செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை பூக்கும். இந்த பூக்கள் பின்னிரவில் பூத்து விடியற் காலையில் உதிர்ந்துவிடும். இந்த மரம் பற்றியும் பூக்கள் பற்றியும் புராணங்களில் 2 கதைகள் சொல்வார்கள். இதன் காய்கள் தட்டையாக வட்ட வடிவில் காணப்படும். 2 விதைகள் இருக்கும். இந்த மரம் ஆண் மரம்தான். தன் மகரந்த சேர்க்கையால் காய்கள் விடும். இந்த மரம் தலவிருட்சமாக கருதப்படும். சிவத்தலங்களில் காணலாம். கட்டிங் மூலம்தான் இனவிருத்தி செய்யப்படுகிறது. மருத்துவ பயன்கள். ஆயுர்வேத மருத்துவத்தில் இதன் இலைகள், பூக்கள், விதைகள் வயிற்று தொந்தரவு, மூட்டுவலி, காய்ச்சல், தலைவலி போன்றவற்றிற்கு மருந்தாக பயன்படுகிறது. இலை வியர்வை, சிறுநீர், பித்தம் ஆகியவற்றை பெருக்கி மலமிளக்கும். வேர்பட்டை கோலை அகற்றும். பித்தத்தை சமப்படுத்தும். இதன் இலை கொழுந்தை இஞ்சி சாற்றில் கலந்து முறை காய்ச்சலுக்கு தினம் 2 வேளை குடித்தால் குணம் காணலாம். இம்மர இலையை சுடுநீரில் போட்டு நன்றாய் ஊற வைத்து நாள் ஒன்றுக்கு 2 வேளை அருந்தி வர முதுகுவலி, காய்ச்சல் போகும். வயிற்றில் புழுக்கள் வெளியேற இவ்விலை சாற்றுடன் சிறிது உப்பு சேர்த்து அத்தோடு தேன் கலந்து அருந்தினால் போதும். நல்ல பலன் கிடைக்கும். மேலும் இதன் இலைகளை 200 கிராம் எடுத்து வந்து மண் சட்டியில் போட்டு பதமான அனலிட்டு வறுத்து 1 லிட்டர் நீர் விட்டு 1/2 லிட்டராக சுண்ட காய்ச்சி இருதய வலுவற்ற குழந்தைகளுக்கும் ரத்த அதிகம் இல்லாதவர்களுக்கும் 1/2 அவுன்ஸ் முதல் 2 அவுன்ஸ் வரை நாளைக்கு 2 வேளை கொடுக்க குணம் பெறலாம். போத்தி சாமுத்திரிகா பட்டு இல்லாம கல்யாணமா? சாமுத்திரிகா பட்டு இருந்தா தான் கல்யாணம். போத்தீஸில் சாமுத்திரிகா பட்டு.